எஸ்ஏ கேள்வி எல்லாம் எழுதுறீங்களா? ஓம் சார். பாயிண்ட்ஸ் எல்லாம் சரிகளா? ஓம் சார். பாயிண்ட்ஸ் விலகுதா? 1-2 விலகுது. ஓகே சார். 1-2 விலகுதா பிரச்சனை இல்லை. 60 பாயிண்ட்ஸ் 45 பாயிண்ட்ஸ் தான் போதும். அப்படியா? ஓம் சார். சரி. கெமிஸ்ட்ரியல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஓம் சார். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் சரிங்களா? பிசிக்கல் தான் பார்க்கணும். எல்லாம் ஓகே. சரி. அந்த பிசிக்ஸை பொறுத்தவரையில ஸ்ட்ரக்சரை நீங்கள் அதான் வரும் இதான் வரும் யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் முறுக்கா என்ன செய்யணும், பார்க்க வேணும். சயின்ஸிலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். வெள்ளிக்கிழமையில 12 மணியில இருந்து திங்கட்கிழமை 6 மணி மட்டும் டைம் இருக்கு. சரியா? அதுக்குள்ள ஞாபகமான விஷயம் என்ன செய்யலாம், திருப்பி இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும். சரியா? வில்லைகள் சில இடம் நாங்கள் சவுண்ட் எதிர்பார்க்க அரியமேச திரிசியமான கேட்கலாம், வில்லைகள்லையும் கேட்கலாம், குழி வில்லைன்னு கேட்கல, என்ன அப்படி எதுவும் கேட்கலாம்டா. இதுல நாங்கள் அது வரும் இது வரும் சும்மா கெஸ் பண்ணலாம். அதுக்காண்டி 3 விதம் வரும் நாங்கள் எதையும் என்ன செய்யலாம் சொல்லலாம். சரி. இந்த ரான்சோமர் எல்லாம் பார்த்துட்டீங்களா? சரி. ரைட். மெக்கானிக்ஸ்ல உண்டக்காப்பு விதி, சரியா? ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் மோஷன், பெர்னலியின் சமன்பாடு எந்த நிபந்தனையில சரி வருமாடா? அதாவது பெர்னலியின் சமன்பாடு பிரயோகிக்க வேணுமா இருந்தால் பாய்க்கு இருக்க வேண்டிய இயல்பு பிசுக்குமை அற்றவரா இருக்கும், அமுக்கப்படு தகவு அற்றவரா இருக்கணும். தங்குதா? அடுத்தது பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சல என்ன செய்யணும், தொடர்ச்சியா பாய்ஞ்சா டி சக காற்றோபீவர்க்கம் ஏற்றோஜி ஒரு மாறலி. டி என்றால் நிலையலமுக்கம், காற்றோபீவர்க்கம் பாயிண்ட் இயக்க சக்தி, ஏற்றோஜி அலகன பாயிண்ட் அழுத்த சக்தி. காற்றோபீவர்க்கத்தை இயக்கவியல் அமுக்கம் என்ன செய்யலாம் சொல்லலாம். டி பிளஸ் காற்றோபீவர்க்கம் என்ன சாமன் மொத்த முக்கம் கதைக்கிற நீங்கள். அப்படியா? சரி. ஒரு எளிமையை சேர்க்க மாற்றணும் என்றால் என்ன நிபந்தனைடா? மையத்தை நோக்கி இருக்கணும். இடப்பெயர்ச்சி தாக்கர விசை இயக்க மையத்தை நோக்கி இருக்கணும். அந்த விசை இடப்பெயர்ச்சிக்கு நேர் சமனா இருக்கும். அதுல இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான சமன்பாடு எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரி. வேந்தங்கால அலைகளின் இயல்புகள் என்னடா? தெறிப்பு, முறிவு, நிகழ்வ கலைகள் மட்டும் என்ன செய்வினம், அங்கால அடிப்புகள் அதுகள் இதுகள் அந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீர்கள். ரைட். கருவி கொண்ட நிலப்பாடு என்னடா? பதிவண்டா என்ன? சரி. அலையத்தின் அதிர்வண்ணம், அலையமண்ட அலைய போடுவற்ற அதிர்வண்ணம், வெளி ஆவர்த்தன விசைந்த அதிர்வண்ணம் சமன் என்றால் வெளி முதல்ல இருந்து அலையம் உயர் சக்தியை பெற்று அலையம் உயர் வீச்சத்தோட என்ன செய்வினா அதிர்வினா. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் என்ன சொல்லுவோம், அப்படியெல்லாம். சரி. பேருந்து வழியில ஒளிந்த வேகத்துக்கு என்னடா சமன்பாடு? ஒளிந்த வேகம் வெப்பநிலைக்கு நேர் சமனா? தனி வெப்பநிலை நேர் சமனா? சரியா? வந்தால் சொற்பரையும் விளைவு என்பதால் நீர் விளங்குவது என்ன? அலைமுகத்துக்கும் அலைக்கும் இடையே சார்பியக்கம் உள்ள போது, அலைமுதலுக்கும் அலையத்துக்கும் இடையே சார்பியக்கம் உள்ள போது அவதானிக்கும் அலை முதலுக்கும் இடையிலே சார்பியக்கம் உள்ள போது அவதானிக்கிற அதிர்வன் உண்மை அதிர்வன்ல இருந்து மாறுபடுற இயல்பு வந்து பெற
அந்த விஷயங்கள் தெரியும். ஒளிச்செறிவென்றால் என்ன கருத்து? ஒரு ஒளி முதல் நேர ஓரளவு பரப்புல இருக்கிற சக்தி. சக்தி. அலகு பரப்புக்கு அதாவது அலை செல்லும் திசைக்கு செங்குத்தா கருதப்படுற அலகு பரப்பினோடு அலகு நேரத்துல தாண்டி செல்ற ஒளிசக்தியின் அளவு. அந்த அலகு வாட் மீட்டர் -2. ஒரு புள்ளி முதல்ல இருந்து ஆறு தூரத்துல ஒளிச்செறிவரி கண்டிருந்தால் P × 4πr². வழிகளால ஒளியல போயக்க அவற்ற செறிவு ஊடக துணிக்கு அதிர்ற வீச்சத்துக்கு நேசமா, வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேசமா, ஃப்ரீக்வன்சியின் வர்க்கத்துக்கு நேசமா. சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அங்கால லைட்ல பார்த்தோம்னால் முழுவத்தரிப்பு நிகழ்வதற்கான நிபந்தனைடா அவதி கோணத்தை விட அவதி கோணத்தை விட பெரிய பெரிய கோணத்துல போடும். அதாவது அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதானத்தை போகணும். மற்றது படுகோணம் அவதி கோணத்தை விட பெருசா இருக்கணும். அரியம் இழிவு விலகல் நிலை என்றால் என்ன செட்டப்? இழிவு விலகல் படுகோணம் வெளிப்படுகோணத்துக்கு சமன், முறிகோணம் முறிகோணத்துக்கு சமன், முறிகோணம் அரிய கோணத்தின் அரைவாசி. ரெண்டு முறிகோணங்கள்ல மேற்படுற விலகல் கோணம் சமன். இதுதான் அரியத்தில் ஏற்படுற ஆக குறைந்த விலகல் கோணம். அப்படியில்ல, அரியம் இழிவு விலகல் நிலையில் இருக்கிறார். படுகோணத்தை சற்று கூட்டினால் மொத்த விலகலுக்கு என்ன நடக்கும்? கூடும். அதுதான் முதல் சொன்ன இழிவு விலகல் விட படுகோணம் குறைச்சா என்ன, கூட்டினா என்ன, மொத்த விலகல் கோணம் என்ன செய்யும்? மாறாது. அட கழுதை, மொத்த விலகல் கூடத்தாட வேணும். படுகோணத்தை கூட்டினால் கூடும் சார். கூடும். இழிவு விலகல் நிலையில அதுதான் அரியத்தில் இருக்கக்கூடிய ஆக குறைஞ்ச விலகல். நீ அந்த நிலையில இருக்கிற படுகோணத்தை குறைச்சா என்ன, கூட்டினா என்ன, மொத்த விலகல் என்ன செய்யும்? இந்த தலைமைப்பரப்புல ஒளிமுறிவுக்குத்தான் உண்மையான தோற்றாலம். இப்ப நீருக்கு இருந்து கொண்டு கண்ணாடிக்கு இருக்கிற பொருளை பார்க்கிறேன், எது சார்பான எதிர்ந்த முறிவுச்சுட்டி போடுவீர்? உண்மையான தோற்றாலத்துக்கு சார்பான கண்ணாடியின் முறிவுச்சுட்டி போடுவீர்கள். சரினே? ரைட். ஒரு ஊடகத்தினால் ஏற்படுகிற இடப்பெயர்ச்சி அந்த பொருளின் நிலையில தங்காது. அப்படியா? தடிப்பும் என் முறிவை சுற்றிய ஊடகம் இருக்கிறார். அதுக்குள்ளால் ஒரு பொருளை பார்த்தால் அதற்கான இடப்பெயர்ச்சியை பற்றி நினைக்கிறாய். அந்த என்னண்டா என்ன கருத்து என்றால் வழிக்குள்ள கண்ணாடி இருந்தால் அந்த என்னண்டா என்ன கருத்து என்றால் வழி சார்பான கண்ணாடி நம்ம சுத்தி கண்ணாடிய நீருக்குள்ள இருக்குமண்டா, நீர் சூழ்ந்திருக்கிறார், ரெண்டு பக்கம் நீர் இருக்குமண்டால் என்னக்கான முறிவை சுட்டி என்ன என்பது நீர் சார்பான முறிவை சுட்டி போடுவோம். இந்த வில்லைகள்ல குழிவில்ல குழிவில்ல இருக்கணும். தானே? அது உங்களுக்கு தெரியும். குழிவில்லையில எங்க பொருளை வச்சாலும் ஒரு சிறுத்த நிமிந்த மாயம் குவியத்துக்கள் அப்படி விடும். பேருந்தங்கால கண் பார்த்தம், கண்ணின் பார்வைக்கு 25ல இருந்து முடிவிலி வரை சாதாரண மனிதருக்கு. சரியா? கிட்ட உள்ள பொருளை பாக்கியா தூரம் உள்ள பொருளை பாக்கியா வில்லை இந்த குவிய தூரம் கூட, தூரம் உள்ள பொருளை பாக்கியா குவிய தூரம் கூட, கிட்ட உள்ள பொருளை பார்க்கணும் என்றால் வெளித்திரையில விடத்தோணும் என்றால் நல்ல ஒரு கோணம், குவிய தூரம் குறைய வேணும், அது கூடணும். அப்படியில்ல, ஒரு தரால கிட்ட உள்ள பொருளை பார்க்க முடியல என்றால் நீ சொல்ல வேண்டிய விஷயம், உனக்கு தெரிஞ்ச அறிவின்படி நீ சொல்ல வேண்டிய விஷயம், இந்த குவிய தூரம் தேவையான அளவுக்கு குறையதார் இல்லை. சரி, கிட்ட உள்ள பொருளை பார்க்க முடியலை, தூர உள்ள பொருளை பார்க்கிறார் என்றால் அவருக்கு நிகழ் பார்வை குறைபாடு. அப்படியா? இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்த விஷயங்கள் அதுகள் உனக்கு தெரியும். இப்ப நுணுக்கு காட்டி தொலைக்காட்டி பார்ப்போம். நுணுக்கு காட்டின்ற கோணூறு பெருக்கத்துக்கு என்னடா தொடர்? தெளிவு பார்வையின் எளியதூரத்தில் பொருள் நுணுக்கு காட்டின்ற கோணூறு பெருக்கம் இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணத்தங்கள் பொருளானது தெளிவு தூரத்தில் உள்ள போது வெற்றி கண்ணில் எதிரமைக்கிற கோணம். சரியா? சரியா? சரி. சேர்ந்து
தொலைகாட்டியின் கோணொரு பெருக்கம் தொலைகாட்டியின் கோணொரு பெருக்கம் இறுதி பிம்பம் கண்ணில் வைக்கிற கோணத்துங்கள் பொருளானது அங்க தெளிவான தூரம் இல்லை பொருளானது கோணம் நுணுக்கு காட்டியில இயல்பான செப்பஞ்செய்கை என்றால் பொருள் கிட்ட இறுதி பிம்பம் தெளிவு பார்வை நினைவு தூரத்துல வரணும் ஆம் சார் தொலைகாட்டியில இயல்பாக நாங்கள் செப்பஞ்செய்கிற செப்பஞ்செய்கை என்றால் இறுதி பிம்பம் முடிவிலி செப்பல் செய்கை ஆம் சார். நீண்ட நேரத்துக்கு பாக்குறதுக்காக வேண்டி கூட்டு நுணுக்கு காட்டியில 2 வில்லைகள் பயன்படுத்துவார் 2 வில்லை என்ற குவிய தூரமும் குறைவாத்தான் வச்சிருப்பார் இந்த 2லையும் எந்த வில்லை என்ற குவிய தூரம் குறைவா இருக்க விரும்புவோம் பொருளி இந்த குவிய தூரம் என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் பாக்குறது சின்ன பொருள் தான் பாக்குறது கூடுதலான கூட்டு நோக்கு காட்டியில பொருளை நீங்கள் எதுக்க வைக்கணும் பொருள் இந்த எஃப்க்கும் 2Fக்கும் இடையக்கில்ல பொருளின் குவிய தூரம் குறைஞ்சா பொருளை கொண்டு கிட்ட வைக்கலாம் வில்லையில படுற கதிர்களின் எண்ணிக்கை என்ன செய்யும் கூடும் இறுதி பிம்பம் பெருசா தெரியுமான கதை இல்லை இறுதி பிம்பத்தின் பிரகாசம் சரியா தொலைகாட்டியில பயன்படுத்தப்படுற வில்லைகள் பெரிய குவிய தூரமுடைய வில்லைகள் அதுல பொருள் வில்லை என்ற குவிய தூரம் தான் நினைசாம பெருசா இருப்ப பெருசாகும் அடுத்தது பொருள் வில்லை என்ற முகப்பு பிறப்பு பெருசா வச்சிருப்பான் ஏன் முகப்பு பிறப்பு பெருசா வச்சிருப்பான் அதிக எண்ணிக்கையான அதிக கதிர்களை உள்வாங்கிறதுக்கு இறுதி பிம்பத்தின் பிரகாசத்தை கூட்டலாம் அல்லது வெற்று கண்ணால நோக்க முடியாத நட்சத்திரங்கள் பொருட்களையும் என்ன செய்யலாம் இவரால பார்க்கலாமே பார்க்க முடியும் அதற்கு சிறுவை கூட்டுறார் நல்லதா சரியா ரைட் ஆம் சார் இந்த நுணுக்கு காட்டிக்கும் தொலைகாட்டிக்கும் கண் வளையம் கண் வைக்க வேண்டிய தவணம் என்னென்று வரையறுக்கும் நுணுக்கு காட்டியா இருக்கலாம் தொலைகாட்டியா இருக்கலாம் பார்வை துண்டுக்கு பொருள் வில்லைடா பார்வை துண்டுக்கு பொருள் வில்லை பொருளாக இருந்து எந்த இடத்துல பிம்பத்தை உருவாக்குமோ அந்த இடத்துல நீ கண் வச்சு பார்க்கும் இல்லையா அந்த இடத்துல கண்ணை வச்சு பார்த்தா இறுதி பிம்பத்தின் பெருமன் பெருசா தெரியுமா இல்ல சார் அந்த இடத்துக்குள்ளால கணக்க கதிர் போமடா அந்த இடத்துல கண்ணை வச்சு பார்த்தால் இறுதி பிம்பத்தின் பிரகாசம் என்ன செய்யும் கூடாது ரைட் அந்த விஷயங்கள் அப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் ரைட் அங்கால ஹீட்ல என்னடா வெப்பன் சமன் இழந்த வெப்பன் தன் வெப்ப கொள்ளவு தெரியும் H சமன் MS தீட்டா மற்றது உருகலின் தன்மறை வெப்பம் என்றால் என்ன கருத்து உருகு நிலையில் இருக்கிற 1 கிலோகிராம் பதார்த்தம் முற்றுமுழுதா உருகுவதற்கு தேவையான ஒரு சூடான உடலை சூழல்ல வச்சமென்றால் 3 முறையில வெப்பம் வெளியால போகும் என்னென்ன முறை இந்த கதிர்வீசல் முறை மூலமான வெப்பநிலை குறைக்க என்ன செய்யணும் முறை மூலமான வெப்பநிலை குறைக்க அவரை கட்டி தூங்க விடணும் உடன்காவுகை முறை மூலமான வெப்பநிலை குறைக்கத்தான் காவக்கட்டு செய்யறாங்க கனூரிமானி காவற்கட்டு செய்யறது என்ற நோக்கம் கடத்தல் முறை மூலம் வெப்பநிலை குறைக்க அல்ல நீ பயன்படுத்துற மெட்டீரியல் என்ற கடத்து திறனை விட வலிந்த கடத்து திறன் குறைவு கடத்தல் முறை மூலமான வெப்பநிலை குறைக்கத்தான் நாங்கள் காவக்கட்டு செய்யறமா இருந்தா நாங்க ரஜிபோமால செய்யலாம் வலியை விட கடத்து திறன் குறைஞ்ச பதார்த்தத்தை தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற பொருள் இல்லை தங்குதா அவங்க காவல் கட்டு செய்யறதுன்ற நோக்கம் உடன்காவுகை முறை மூலமான வெப்பநிலை குறைப்பதற்கு சரியா இதுல பரிசோதனை நீங்க பாத்தீங்க சொல்றேன் அந்த உடன்காவு என்ற டேர்மும் மேற்காவு என்ற டேர்ம் ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் ஒன்றாத்தான் பாய்க்கோடு நீங்க உடன்காவு என்று பாய்க்கலாம் நல்ல உடன்காவு என்றால் காரண பேர் மேற்காவு என்றால் வெப்பத்தை பெற்றுக்கொண்டு மேலே ஓடுறது ஆனா எங்கண்ட பாஸ் பேப்பர் மொழியின்படி ரெண்டும் ஒன்றாத்தான் பாவிக்கணும் அப்படி இல்ல சரி ஆனா ரெண்டுலேயும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு ஆனா 2 பேரும் என்னென்றால் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஓட போயிடமாட்டபடியா நாங்கள் ரெண்டையும் உடன்காவு என்று சொல்லிக் கொள்ளலாம் எதிர்கொள்ளலாம் சார் ரெண்டும் இதுல உடன்காவு வலிக்கு மட்டும்தான் ஏற்படும் இப்ப மேற்காவு நீருக்கு ஏற்படும் அது மாதிரி வலிக்கும் உடன்காவு ஏற்படும் வலிக்கு மேற்காவு ஓட்டமும் நடக்கும்டா வெப்பத்தை பெற்று அடர்த்தி குறைஞ்சவர் மேல போறார் மற்றது மேற்காவு ஓட்டம் நீ திரவங்கள்லயும் ஏற்படும் உடன்காவு ஓட்டமும் திரவங்கள்லயும் ஏற்படும்
ஆனா நாங்கள் ரெண்டையும் ஒரே சொல்லாக வச்சுக்கொள்ளும். இப்ப குழப்பம் உனக்கு தேவையில்லை. சரியானே? அடுத்த சார் சொல்றா. சார் இந்த வெப்ப இழப்பை குறைக்கண்டு கொடுக்கணுமான்னு சொல்லி வெளிவளவாக்கணும். குறைக்கிறது விவலமாக்குறது ரெண்டு மொத்த சொல்லுதாடா, பிரச்சனை இல்லை. சார் தடுத்தல் ரோடு போடவே இல்லை. அடுத்த போடலாம். வெப்பளப்ப நிப்பாட்டுவியா? 100 தான் நிப்பாடலாமா? ஓகே சார். சரி சரி. இப்ப உங்களோட ஹீட்ல இருக்கிற பிராக்டிகல் என்றால் கேசஸ். கேசஸ்ல என்னென்ன பிராக்டிகல் இருக்கு? மாறா கனவளவுல வெப்பநிலையோட அமுக்கம் மாறுறது ஒரு பிராக்டிகல். மற்றது மாறா அமுக்கத்துல வெப்பநிலையோட கனவளவு மாறும். சரியா? அந்த ரெண்டு பிராக்டிகல் இருக்கிறார். அடுத்தது மொய்லின் விதி என்ன செய்தது? வாய்ப்பு பார்க்கிறது. குறித்த வாயுவின் வெப்பநிலையை மாறாம மெயின்டைன் பண்ண போதும் அமுக்கத்தோட கனவளவு மாறுறதை அளந்து போட்டு பீக்கும் பீக்குமோ இல்ல பீந்து பீக்குமோ கறி நாங்கள் ஒரு வரைபாக்கத்தை கொடுத்து மொய்லின் விதி சரி என்று சொல்றோம். அப்படியா? அங்கால பார்த்தோம்னா சீட்டுல கலவை வெப்ப கணியங்கள் சார்பில் பிராக்டிகல் என்றால் ஒரு பதார்த்தத்தின் தென்வெப்ப கொள்ளவு காணுதல். தென்வெப்ப கொள்ளவு காணுற கன்செப்ட் என்ன? சூழலுக்கு வெப்பத்தை இழக்க விடாம எந்த அளவுக்கு நிப்பாட்டி அந்த தங்களுக்குள்ளதான் வெப்பம் பரிமாறிவிடும் என்று வச்சுக்கொண்டு ஒருவர் பெற்ற வெப்பத்தை மற்றவர் இழந்திருப்ப பெற்ற வெப்பம் சமன் இழந்த வெப்பம் என்ற கன்செப்டுக்கு இல்லை. வெப்ப கணியங்களை சமப்படுத்தி நீ தன் வெப்ப கொள்ளவோ தேவையான விஷயம் ஒன்றை என்ன செய்ய போறேன் காண போறேன். அது நீங்கள் ஈயத்தின் காணுவியல், அது காணுங்கள், இது காணுங்கள், அப்படி இந்த விஷயம் பார்த்துட்டீங்களா? அடுத்தது நியூட்டன்ட குளிர் விதி. சூடான உடல்ல இருந்து சூழலுக்கான வெப்பளப்பு வீதம் மேலதிக வெப்பநிலைக்கு நேர சமன். இந்த நியூட்டன்ட குளிர் விதிப்படி வெப்பம் விளக்கப்படுமா இருந்தால் உடன்கால்கை முறை மூலமான வெப்பளப்புக்கு தான் அவர் சரி. கல்வீசல் கடத்தல் முறை மூலமான முறைக்கு அவர் என்ன சமான் சரி வர மாட்டார். நியூட்டன்ட குளிர் விதி படிச்ச பிறகு நியூட்டன்ட குளிர் விதியை வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனை இருக்கிறார். விளங்குதான்? சேர்ந்து நியூட்டன்ட குளிர் விதியை வச்சுக்கொண்டு ஒரு திரவத்தின் இருக்கு. அப்ப இந்த பரிசோதனைகள்ல தேவையான அளவிடும் உபகரணங்கள் எல்லாம் என்னத்தை பயன்படுத்துது? கடிகாரம், வெப்பமானி, பயன்படுத்தப்படுற கலோரிமானி பளபளப்பா வச்சிருக்க நோக்கம் கதிர்வீசல் கட்டி தொங்க விடுற நோக்கம் கடத்தல் வெப்பளப்பை குறைக்க. சரியா? உடன்காபக முறை மூலமான வெப்பளப்புக்கு நாங்கள் சான்ஸா கொடுக்கிறோம். அதான் நாங்கள் சுத்தி வர காவல் கட்டு செய்யலாம். விளங்குதா? இப்படி கேட்டால் நியூட்டன்ட குளிர் விதியில கேட்கிறான், நீங்க கலோரிமானிக்கு காவல் கட்டு செய்யாதற்கான நோக்கம் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? உடன்காவுகை முறை மூலமான வெப்பளப்பை ஏற்படுத்த. உடன்காவுகை முறை மூலமான வெப்பளப்பை ஏற்படுத்தத்தான் என்ன செய்தோம்? கலோரிமானிக்கு நாங்க காவக்கட்டு செய்யல. அப்படி கேள்விகள் தானே. ஒரு காத்தோட்டமான இடத்துல வைக்கிறதுக்கான நோக்கம் உடன்காவுகை முறை மூலமான வெப்பளப்பை என்ன சாமான் இது. இந்த நோக்கம் என்னென்றால் உடன்காவுகை முறை மூலமான வெப்பளப்போட ஒப்படைக்க கடத்தல் கதிர்வீசல் முறை மூலமான வெப்பளப்பை என்ன செய்யும்? புறக்கணிக்க. குறைக்கன்னு சொல்லக்கூடாது, புறக்கணிக்க. இவையோட ஒப்படைக்க அவைய புறக்கணிக்க. இந்த இவையோட ஒப்படைக்க குறைக்கன்னு சொன்னா இந்த மீனிங் நாங்கள் வேற காத்தோட்டம் செய்வதன் மூலம் கதிர்வீசலை குறைக்கலாமா? அப்படி இல்லை. உடன்காவுகை முறை மூலமான வெப்பளப்பை கூட்டி அவையே என்ன செய்யறோம்? புறக்கணிக்கத்தக்கதா வச்சிருக்கிறோம். அப்படி இல்ல பரிசோதனை பிழைக்காத மாதிரி வச்சிருக்கிறோம். சரியா? சேர்ந்து வெப்ப கடத்தாறு. வெப்ப கடத்தாறுல வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T சமன் K×A×θ1 - θ2/D. அப்படியா? இந்த சமன்பாடு எப்ப வெளியாகும்? அதாவது உறுதி நிலையில இந்த சமன்பாட்டை நீங்கள் பாதிக்கலாம். உறுதி நிலையில பாதிக்க வேணும். இதுக்கு நாங்கள் சேலின் முறை பிராக்டிகல் பார்த்த நீங்கள் கடைசி 2 வருஷம் வந்தபடியா சில நேரம் வராம விடலாம், சில இடம் போடலாம். அப்ப நீங்கள் அதையும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த சேலின் முறை பரிசோதனையில கோடுகளால பாயிர வெப்ப பாய்ச்சல் வீதத்தை நீங்க என்ன கணிக்கிறாய்? திரவத்தை அனுப்பி அந்த திரவம் அந்த நீர் பின்னுக்கு அனுப்புறோம் இல்லையே, அந்த நீர் 1 செகண்ட்ல எவ்வளவு வெப்பத்தை பெறுகிறாரோ அதுதான் கோடுகளால பாயிர வெப்ப பாய்ச்சல் வீதம். விளங்குதான்? நியூட்டன்ட குளிர் விதியில பாருங்க, ஒரு θ1 இருந்து θ2 என்ற வெப்பநிலை வீழ்ச்சியில இந்த திரவத்தின் சராசரி வெப்ப இழப்பு வீதம் என்னென்ன கணிக்கிறோம் என்றால் அதே வெப்பநிலை வீச்சுல
நீர் கொண்ட கலோரிமானி சராசரியா எவ்வளவு வெப்பளப்பு வீதத்தை ஏற்படுத்தி வரும் அதுதான் அங்கே விளக்கம். அது விளங்குதா? ஆம் சார். ஆம் சார். உதாரண 2 வெப்ப இழப்பு நடவடிக்கையில வீதம் சமன். ஒரே கலோரிமானி ஒரே அளவு திரவ நீர் ஒரே வெப்பநிலை வீச்சு. ரைட், அதெல்லாம் உனக்கு தெரிய வேணும். சரிதானே? ரைட். அங்கால ஈர்ப்பு புலம். சார் ஈர்ப்பு புலத்துல என்னடா வரும்? பிரிவுகளுக்கு இடையில Sir. கவர்ச்சி விசை தெரியும், ஈர்ப்பு புலச்சரிவு தெரியும், ஈர்ப்படுத்தமண்டா என்ன வராது? முடிவிலியிலிருந்து 1 கிலோகிராம் திணிவை ஈர்ப்பு புலத்துல கொண்டு வரதுக்கு ஈர்ப்புக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலை. அலகு துணிவை முடிவிலிருந்து குறித்த புள்ளியை கொண்டு வர ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய வேலை. அந்த வேலை மைனஸ் தான் வரும், தெரியுமா? ஆம் சார். மைனஸ் தான் வரும். 2 M1 M2 திணிவுகள் 6 அடி தூரத்தில் இருந்தால் பொறிமுறை ஈர்ப்படுத்த சக்தி எவ்வளவு? 2 பேரையும் தனித்தனியா கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்றதுக்கு மின் விசைகளுக்கு எதிராக ஈர்ப்பு விசைகளுக்கு எதிராக செய்யப்படுற வேலை அது மைனஸ் டி எம்எம்ஓவா ஆர் வரும். அப்படியா? அதெல்லாம் தெரியும். பேருந்து வந்து பாருங்க, ஒரு செய்மதியின் இயக்கம் பார்ப்போம். செய்மதி வட்டப்பாதையில இயங்குவார். வட்டப்பாதையில் இயங்குவதற்கு மையம் நோக்கி விசை வேணும். அந்த மையம் நோக்கி விசையை ஈர்ப்பு கவர்ச்சி விசை கொடுக்கும். அதை கடிகாண்ட மையம் நோக்கி எத்தனையுமே கவர்ச்சி கடிகாண்பாய். சரி, அவற்றை பொறிமுறை சக்தி கண்டீங்கள் என்றால் இயக்க சக்தி சக அழுத்த சக்தியை கூட்டுவாய். பூமிக்கு கிட்ட சுத்திர செய்மதியை விட தூரத்துல சுத்திர செய்மதியினால் மொத்த பொறிமுறை சக்தி கூட, தெரியுமா? ஆம் சார். சரியா? அப்ப ஒரு செய்மதி தந்த சக்தியை இழப்பர் என்றால் அவற்றை ஆரிய என்ன செய்யவர்? குறைக்கவர். கிட்ட சுத்திரதை விட தூர சுத்தேக்கம் பொறிமுறை சக்தி கூட. அவர் தந்த சக்தியை குறைப்பரா இருந்தால் தந்த பொறிமுறை சக்தி குறையும். அவற்றை ஆரிய என்ன செய்வோம்? குறைக்கவர். தொடர்ச்சியா சக்தியை குறைச்சி கொண்டிருப்பதா இருந்தால் சுருளி பாதையில தந்த ஆரிய குறைச்சி பூமிக்கு மேல வந்து விழணும். எதுக்கொடியா? ஆம் சார். அதெல்லாம் தெரியும். தப்பு சமண்டா என்னடா? ஈர்ப்பு விசையை தாண்டி ஒரு பொருள் அதனுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி எரியறதுக்கு தேவையான மினிமம் வேகம். அதாவது ஒரு கோளிந்த மேற்பரப்பிலிருந்து எறியப்படுற துணிக்கை மீண்டும் கோளை வந்து அடையாத வகையில் எறிய வேண்டிய என்ன வேகம்? வேகம். அந்த வேகத்தில் எறியக்க அந்த துணிக்கு என்ற பொறிமுறை சக்தி 0 இருப்பார். சரியா? ஆம் சார். ஆம் சார். அதாவது இயக்க சக்தியின் பருமனும் அடுத்த சக்தியின் பருமனும் சமம். இயக்க சக்தி 10 அடுத்த சக்தி -10. -10. அடுத்த கணம் இயக்க சக்தி 9 அடுத்த சக்தி -9. கடைசியா இயக்க சக்தி 0 அடுத்த சக்தி 0. விளங்குதா? ஆம் சார். தப்பு வேகத்தை விட கூடின வேகத்தை அறிஞ்சால் அவற்றை பொறிமுறை சக்தி பிளஸ். தப்பு வேகத்தை விட கூடின வேகத்தை அறிஞ்சால் அவற்றை பொறிமுறை சக்தி நேர்பொறுமதி எடுக்கும். ஆம் சார். அவர் ஈர்ப்பு புலத்தை தாண்டின பிறகு அவருக்கு ஒரு வேகம் இருக்கு. விளங்குதா? அங்கால மாறாவத்துல போவ. தப்பு வேகத்தை விட குறைஞ்ச வேகத்தில் அறிஞ்சால் மைனஸ் அவற்றை சக்தி என்ன சாமா? மைனஸ் மைனஸ். அவர் அறிஞ்சா திருப்பி பூமிக்கே வந்து சேர அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது என்ன? மின்புலம். ஏத்தங்களுக்கு தாக்குற விசைக்காற்ற சொன்னவர் ஒரு கடத்தியில ஏற்றம் இருந்தா இப்ப மேற்பரப்பான் இருப்ப, தெரியுமா? ஆம் சார். கடத்தியில ஏற்றம் இருந்தா இல்லாட்டிக்கு அழுத்தம் சமம், தெரியுமா? ஆம் சார். மின்புலத்தை வரையறுக்க மின்விசை கோடு வரையறுக்கிறோம். மின்விசை கோடு என்றால் நேரேற்றத்துல துவங்கி மறையேற்றத்துல முடிவர். மின்விசை கோடுகள் ஒன்றி ஒன்று விட்டாது, தெரியுமா? மேற்பரப்புக்கு செங்குத்து, தெரியுமா? மேற்பரப்புக்கு எப்போ செங்குத்தா இருப்ப, தெரியுமா? சொல்லுங்க சார். கதைக்க வேண்டாம்னு சொல்லுங்களேன், நீங்க பேசுறது விளங்குது இல்ல. கலக்காத ரைட், கொஞ்சம் கலக்காத ரைட். ஓகே, பேசிக்கொண்டிருக்காங்க சார். அவங்க சொல்றதுதான் தலையில ஏறுது. கலக்காத ரைட். இப்ப பாருங்க, கலக்காட ரைட். மின்விசை மின்புல சரிவண்டா என்ன கருத்து? மின்புலத்துல வைக்கப்படுற அலகு நேரத்தில் தாக்குற மின்விசை, சரியா? மின்புல சரிவு என்பது ஒரு காவிக்கணிய பருமனும் திசையும் இருப்பார். ஒரு குறித்த பிரதேசத்தில் அழுத்த வேறுபாடு இருந்தால் அதுக்கு மின்புல சரிவு இருப்பார். மின்புல சரிவு என்பது அழுத்த வேறுபாட்டுங்கள் இடைப்பட்ட தூரம். இனி மின்னழுத்த சக்தி என்பது ஒரு இடத்துல ஒரு ஏற்றம் இருந்தா மின்னழுத்த சக்தி என்பது முடிவில் இருந்த அந்த ஏற்றத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வர மின்விசைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற வேலை. ஈர்ப்பு புலம் தான் மின்புலமும். அந்த புலத்துக்கு ஒரு துடிக்க சுயாதீனமா இயங்கினால் அவற்றை மொத்த பொறிமுறை சக்தி என்ன செய்யப்படும்?
பார்க்கப்படும். இயக்க சக்தி கூடினால் அழுத்த சக்தி குறைவினம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். உடனே அந்த மின்புலம் இடத்துல அப்படியே கொஞ்சம் சார் தூரம் சொல்றேன். சார் சொல்லுங்க அந்த ஒரு மையக்கோள ஓட்டு ஒன்றுக்கு சார் ஒரு மையக்கோள ஓட்டுக்கு உட்புறமா நம்ம புவித்தொடுப்பு செஞ்ச உடனே அந்த வோல்டேஜ் பூஜ்ஜியமானத்தோட சேர்ந்து ஏன் அந்த ஏற்றம் பூஜ்ஜியமாகுது? உங்களோட ஏற்றம் பூஜ்ஜியமா? உள்ளுக்கு இருக்கிற கோலத்தை புவித்தொடுப்பு செய்தியா? ஓ 2 கோலம் இருக்கா? ஒரு மைய கோள ஓடு அதுல உள்ளுக்கு இருக்க அந்த கோலத்தை புவித்தொடுப்பு செஞ்சு போட்டு வெளிப்புறமா ஒரு -q என்ற ஏற்றத்தை கொடுத்தா உட்புறமா இருக்க ஏற்றம் என்னன்னு கேட்காங்க தானே. அதுல அந்த உள்ளுக்கு இருக்கிறது ஏன் பூஜ்ஜியமாகுது ஏற்றம்? ஏற்றம் உள்ளுக்கு இருக்கேதாடா? ஏன்டா உள்ளுக்க முதல்ல இருக்காடா? என்ன பிள்ளைங்க கோல ஓட்டுல உள்ளுக்க புவித்தொடுப்பு செய்தியா? ஓ புவித்தொடுப்பு வெளிப்புறமா செய்தா ஏற்றத்தை உள்ளுக்கு கொடுக்க வெளிப்புறமா ஏற்றத்தை கொடுக்க உட்புறமா ஏற்றத்தை புவித்தொடுப்பு கொடுக்க கொடுக்க பூமி கரைங்க கொண்டு இருக்குமாடா. ஏற்றத்தை கொடுக்க கொடுக்க பூமி கரைங்க. சரிதானே? அதான் விடு. ஓம் சார். அப்ப உட்புறமா ஏற்றம் பூஜ்ஜியம் தானே? ஏற்றம் இருக்கா? என்ன இருக்குது? இருக்கேதா? ஒரு கோலோடு தானே ஆனா சொல்றேன். கேள்வியில கேட்டீங்க சார். என்ன கேட்டிருக்காங்க? ஏற்றம் என்ன கேள்வியில விட ஒரு ஆளுக்கு குமனா கேட்கணும் பார். அதான் பார். சரி, அடுத்த என்னடா பாத்தீங்க? கொள்ளளவு சமாந்தரத்தை கொள்ளலுக்கு என்னடா சமன்பாடு? C = A epsilon இடவெளியை குறைச்சா கொள்ளளவு கூடும், பரப்ப கூடுனா கொள்ளளவு கூடும். தெரியுமா? இந்த கொள்ளளத்தை குறுக்கி ஒரு பட்டியை கொடுத்து மின்னேற்றலாம். மின்னேறி முடிஞ்ச பிறகு கொள்ளளத்தை குறுக்கிய நடத்த ஒருபாடு பட்டி இந்த மின்னியக்க செகண்டா இருக்கும், சமனா இருக்கும். ரைட். இந்த பட்டியால் வழங்கப்பட்ட சக்தியின் அரைவாசி தான் கொள்ளளத்தில் செய்யப்படும், சேமிக்கப்படும். இந்த கொள்ளளவுகள் தொடர்நிலை இணைப்பு, சமாந்தர இணைப்பு, அந்த விஷயங்கள் பாப்பியல். கொள்ளளத்தை குறுக்கி அழுத்த வேறுபாடு கொடுத்தால் தொடர்நிலை என்றால் அழுத்த வேறுபாடு கொள்ளளவுகள் இந்த வீதத்துக்கு நிகழ்மாறா நீக்கும். அப்படி இல்ல, சின்ன கொள்ளளத்துக்கு பெரிய அழுத்த வேறுபாடு, பெரிய கொள்ளளத்துக்கு சின்ன அழுத்த வேறுபாடு. சரியா? அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஓகே. அடுத்தது காந்தப்புலம் பார்த்தோம் தானே? என்ன சாமான்? பயசோபாவின் விதி. மிக நீளமான கடத்தியால குறித்த தூரத்துல காந்தப்படுத்தி வட்டக்கடத்தி வரைச்சுருள். ரைட். இந்த காந்தப்புலத்துக்குள்ள ஒரு ஏற்றம் ஒன்று இயங்கினா காந்த விசதாக்கம். காந்த விசை F=BQV. அந்த B வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தான வேகக்கூறு. காந்தப்புலத்துக்கு செங்குத்தான வேகக்கூறு இல்லாம ஒரு நாளும் காந்த விசை என்ன செய்யாது, தானே? அதுல கோளின் விளைவு பாப்பியல், அதுல கோளின் விளைவு பாப்பியல், அப்படி இப்படி அந்தந்த விஷயங்கள் பாப்பியல். சிறனே ரைட். பேருந்து ஒரு கடத்தி ஒன்றுல தூண்டப்படுகிற மின்னியக்க விசை காந்தப்பாய மாற்றுவதற்கு என்ன இருக்கும்? மாற்ற விதி, பரடேந்த விதி. அந்த தூண்டப்படுற மின்னியக்க விசை காந்தப்பாய மாற்றுவதற்கு மாற்ற விதி, அந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டா தெரியும். ரைட். ஓகே. ப்ராப்ளம் வந்து பாடம் மேற்பரப்பு விசை. சரியா? மேற்பரப்பு விசை என்றா இன்னும் தெரியும். மேற்பரப்பு சக்தி என்பது மேற்பரப்பு தர மேற்பரப்பு விசை. மேற்பரப்பு கூட்டினால் மேற்பரப்பு சக்தி என்ன செய்யும்? கூடும். எவ்வளவுத்தால மேற்பரப்பு சக்தி கூடுமோ அவ்வளவுத்தால நீ வேலை செய்ய வேண்டி வரும். இந்த பூச்சிகள் திரவ மேற்பரப்புல நடக்கினமாக இருந்தால், நிக்கினமாக இருந்தால், திரவ பூச்சிகள் இந்த கால்கள் திரவ மேற்பரப்புல புதிய வேணும். அந்த கால்கள்ல தாக்குற மேற்பரப்பு விசைந்த மொத்த நிலக்குத்து மேல் நோக்கிய விசை அவற்றை நிறைக்கன்னு இருக்கும், இருந்திருக்க வேணும். ஒரு மைத்துல அழகை கண்ட முறையில காண்பியல். ஒன்று ஏறிய திரவ சுட்டியின் சமநிலை, மற்றது மிக அமுக்கத்தை பயன்படுத்தி அந்த ஈச்சை காண்றது. ரைட். குமிழ்களுக்கு வித்தியாசம் என்ன? சவுக்கார குமிழிக்கான மிக அமுக்கம் டெல்டா P வித்தியாசம் என்ன செய்யும்? கூடும். சின்ன சவுக்கார குமிழிக்கான அமுக்கம் கூட பெருசுக்க குறைவு. இரட்ட குமிழிகள் சந்திக்க புதுமை பரப்பு, அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் பார்ப்போம். இவ்வளவுதான் பாடப்பரப்பு. ரைட். பிறந்தாங்க பிசுக்குமை, ஸ்டோக்கின் சூத்திரம், பூவசையின் சூத்திரம். பூவசையின் சூத்திரம் எப்படா வலிதாகும்? குழாய் கிடையா இருக்கணும், அறிவு கோட்டுப்பாட்டு அந்த துளை சீரான துளையா இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும். உங்களோட ரத்த நாடிக்கு பூவசையின் சமன்பாடு சரியாக இருக்கும் என்று நான் பயன்படுத்த இயலாது. ஏன் பயன்படுத்த இயலாது?
சீரான ஆறு இருக்காது. ஆறே சீரான இருக்கு. ஆரை இருக்க மாட்டான். சீரான ஆரை இல்லை. மற்றது ரத்தம் வந்து அறிவுக்கோட்டு பாய்ச்சல்ல விட்டு பாயிர விட்டு இல்லை. இந்த நாடி வந்து கிடையாக என்ன சாமான் இருப்பதில்லை. இருக்குதா? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் பாப்பியா. இந்த முதல்தன்மை, ஊக்கின் விதி, கங்கின் மட்டு, சேமிக்கப்பட்ட சக்தி, உடை தகப்பு, மீளியல் எல்லை, வீரசமய எல்லை, இந்த விஷயங்களொக்கா பாப்பியா. இல்லைங்களா? ரேடியேஷன்ல ஒளிமின் விளைவு என்ன ஏற்படும்? ஒளிமின் விளைவிடா சக்தி கொண்ட போட்டோன் மேற்பரப்புல படையக்க இலத்திரம் காலம் நடக்கும். அப்படியா? இது எக்ஸ்ரே உற்பத்திக்கு நிகர்மானது. சரியா? இந்த ஒளிமின் விளைவென்ற தோற்றப்பாடு நாங்கள் அவதானிச்சா பிறகு அவருக்கு அலை இயல்பை வச்சு என்னால விளங்கப்படுத்த முடியலை. அதுக்கு பிறகுதான் அலைகளுக்கு துணிக்க இயல்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். இல்லைங்களா? அலைகளுக்கு துணிக்க இயல்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். பேர்ந்த ஐன்ஸ்டீனோட தொடர்பு சொல்லியிருக்கிறார். மேக்சிமம். இல்லைங்களா? பேர்ந்த நுணத்து மனத்தம் அந்த அர்த்தம் பார்த்த நீங்கள். சரியா? பரிசோதனைகள் செய்த நீங்கள். ஒலிக்கல பரிசோதனை. சரி. பேர்ந்து கருத்தாக்கம் ஏன் நடக்கிறார்? உறுதியற்ற கருத்து உறுதியை பேணுறதுக்காக கருத்தாக்கம் நிகழும். கருத்தாக்கம் என்பது எழுந்தமான நிகழ்ச்சி. பௌதிக மாற்றங்களால் கருத்தாக்கத்தை என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்த இயலாம். வெப்பநிலையை கூட்டி அமுக்கத்தை கூட்டி ஒரு கோதாரியும் செய்யலாம். அது தண்ட பாட்டுக்கு நடக்கும். இவருக்கு ஆயுட்காலத்தை பற்றி கதைக்க இயலாது. ஆனா அரை ஆயுட்காலத்தை பற்றி என்ன செய்யலாம்? சில மூலகங்களுக்கு அரையாழ்காலம் மில்லி செகண்ட்ல இருப்பினம். சில மூலகங்களுக்கு அரையாழ்காலம் 5000 ஆண்டு 6000 ஆண்டு இருப்பினம். C5 கார்பன் அரையாழ்காலம் 6000 ஆண்டுகள். இதுதான் கார்பன் தேதியிடல் முறை. தங்கடா அதை பார்த்தா சூரியன்ல இவ்வளவு வெப்பத்தை உருவாக்குற என்னென்ன நடக்கிறார்? சூரியன்ல ஐதரசன் என்ற சமதானி உயர் அமுக்கத்திலையும் உயர் வெப்பநிலையிலும் உருகி ஹீலியம் ஒரு கருவா மாறும். இந்த நிகழ்ச்சியில திணிவில் என்ன ஏற்படும்? அழிவேற்படும். அழிகிற திணிவுதான் எனர்ஜி என்ன செய்யப்படும்? மாற்றம். அவ சூரியன் வெப்பநிலையை வச்சுக்கொண்டு ஒரு செகண்ட்ல காணப்படுற சக்தி காணலாம். எனவே ஈசமன் MC ஸ்கேட்டை பயன்படுத்தி ஒரு செகண்ட்ல எவ்வளவு திணிவு சூரியன்ல அழியும் என்று காணலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ரே உற்பத்தி என்ன சாமான்? வேகமாக கொண்ட எலக்ட்ரான மோதினால் மேற்பரப்பிலிருந்து சக்தி கொண்ட போட்டோன் காணப்படும். சரி, ரைட். பிலிப் தெரியும். ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர் தெரியும். FET தெரியும். NPN டிரான்சிஸ்டர்ல பாருங்க, பேசிக்கல்ல போற மின்னோட்டம் அவற்றை தொழிற்பாட்டை கட்டுப்படுத்தும். FET கட்டுப்படுத்துறோம். அதாவது கேட்ல கொடுக்குற அழுத்தம் என்ன செய்யும்? அவரை கட்டுப்படுத்தும். இந்த NPN அந்த இருமுனைவு டிரான்சிஸ்டர் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் இந்த மீனிங். இருமுனைவு டிரான்சிஸ்டர் 2 வகையான ஏற்றக்காவிகளும் பங்கு கொள்ளுகிறார். ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் ஒரு வகையான ஒரு வகையான ஏற்றக்காவி மட்டும் பங்கு கொள்ளும். அப்ப நல்ல ஒரு ஃபார்முலான்னு இருக்கிறீர்கள். அப்படியா? சரி. உங்களுக்கு MCQ எக்ஸாம் எப்பன்றது உங்களுக்கு நாளைக்கு காலமா போடப்படும். எக்ஸாம் செய்ய இந்த எக்ஸாம் குமரன் சார் செய்வேன். நான் யாழ்ப்பாணம் நிற்க மாட்டேன். குமரன் சார் செய்வேன். அதை செய்து போட்டு சந்தோஷமாய் படிச்சுட்டு என்ன சொன்னா எக்ஸாம் செய்து எக்ஸாம் செய்த பிறகு கதை கூட ரிசல்ட் வந்தா அப்புறம் கதைங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சரியா? ஆரோக்கியமா படிங்க. ஆரோக்கியமா படிங்க. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you so much. ஆரோக்கியமாக சாப்பிடுங்கடா முதல். ஏனே டைம்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். தூரத்து ஸ்கூலுக்கு போறாக்கள் அவதானமா போகணும். தானே இந்த காலம் எக்ஸாமுக்கு பின்னேறம் போறையில இண்டெக்ஸ் நம்பர் கொண்டு போகணும். எக்ஸாம் போயிருக்க மழை வரும். இப்போ இந்த குடையை விட்டு போய் இப்போ இந்த வரதுக்குலாம் நிற்கிறீங்கள அங்கே எக்ஸாம் துவங்கிடும். அந்த விஷயங்கள் செட்டப்புகள் அந்த ஸ்கீம்கள் எல்லாம் இருக்கும் ஒழுங்காது. அதாவது எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த பேப்பரை பார்க்க வர்றது நல்ல பார்க்க சொல்லித்தான் சொல்லும். எப்படியும் நீங்கள் எந்த பாடத்திலையும் கவனம் எப்படி ஒன்று உறுதியா இல்லையா? ஒரு கவலையை கண்டா உனக்கு ஒரு மனத்தியான மன உறுத்தலா இருக்கு. அவ்வளவுதான் தேவையில்லாத பேப்பரை மூடி வச்சுட்டு அடுத்த தூங்க வேண்டியா? விளங்குதா? சரியா? போமான வேலை. அந்த பேப்பரை பார்த்து கிண்டி கிளறி கொண்டிருக்க ஒரு அர்த்தம் இல்லை. விளங்குதா?
மற்றது இந்த பேப்பர் அந்த எம்சிக்கு வச்சுக்கொண்டு எஸ்ஏல இதுவல் போடலாம் அதுவல் போடலாம், அந்த சும்மா கெஸ் பண்ணலாம். நீ கெஸ் பண்ண போது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகும். உங்களுக்கு அங்கால பிசிக்ஸை பொறுத்த வரையில பாருங்க சூப்பர் டைம் டேபிள். எம்சிக்கு முடிச்சு உங்களுக்கு 48, 50, 60 மணித்தியால ஃப்ரீயா இருக்கு. அதுக்குள்ள ஞாபகம் வேலை என்ன செய்யலாம் செய்யலாம். அதுக்காண்டி கண்டபடி நித்திர முடிச்சு போட்டு போய் அங்க ஒன்றும் நீங்கள் சாதிக்க போவதில்லை. எக்ஸாமுக்கு இந்த மூளை என்ன செய்யணும், ஸ்பீடா வேலை செய்யறதுக்குரிய வேலை தான் நீ என்ன செய்யணுமே ஒழிய கண்டபடி நித்திர முடிச்சுட்டு அங்க போய் ஒன்றையும் அங்க பிரட்டலாம்னு நீ யோசிக்கிறார். விளங்குதா? ஓகேடா, பெஸ்ட் ஆஃப் லக். சந்திப்போம். உங்களை நல்ல ரிசல்ட் வர எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Thank you so much. Thank you so much, sir. Thank you so much. Thank you, sir. பாட்டொன்னு படிங்க சார். பாட்டொன்னு படிங்க சார், please sir. Last ஆ. இவ்வளவு படிச்சதாப்ப அந்த பாட்டு படிச்ச இந்த நேம நான் பலதாக்க விரும்பல. படிங்க சார். கேட்டது இல்ல உங்களோட பாட்டு. பாடக்கூடிய இருக்கிறீங்களா? உங்களோட வயசுல இருக்க படிங்க சார். உங்களோட குரல்ல உங்களுக்கு கேட்கணும் படிங்க சார். நீங்க உங்களோட பர்த்டே டான்ஸ் அடிச்சல பர்த்டேக்கு சார் படிப்பார். பர்த்டே நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் அடிச்சல குமாரன் சார் டை சார் படியும். குமாரன் சார் டை சார் படிச்சலாம். சரி சரி, எங்களுக்காண்டி ஒரு பாட்டு சார். எங்க பாட்டு சார் படிங்க சார். இந்த கடைசி நேரம் அப்படி இருக்க கூடாதா? இந்த நேரம் நான் தான் காப்பாற்றணும். அப்படி இல்ல சரி சரி, கொஞ்சம் சார் படிங்க சார், நல்லா இருக்கும் சார் படிங்க. லைஃப்ல எப்பவும் இதை நீங்க பழகி கொள்ளுங்கடா. ஆனா லைஃப்ல வெற்றி அடைகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. உன்னால் தெரிஞ்ச விஷயம் மட்டும் நீ என்ன செய்வோம் வெளி காட்டுவோம். மற்றதுக்கு மனதுக்கு போட்டு அளவோம். அதை விட உங்களால் முடியும் சார். சமாளிக்காம சொல்லுங்க படிங்க சார். சரி, வேற வேற சார் லைஃப் 10ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எந்த சூம்புலா இந்த 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூம்புலா சொல்லும் செய்யக்கூடாது. சரிதானே? அப்புறம் அதை அப்ப அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த எக்ஸாமை வச்சு டிஸ்கஷன் செய்விடுவோம். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 3 வாரத்தை முழுங்கா படியும் கூட இல்ல, 3 வாரத்தை முழுங்கா படி. லைஃப்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க சார். லைஃப்க்கு அட்வைஸ் இல்லைங்க சார். லைஃப்க்கு நீ இப்ப எக்ஸாம் எடுத்து ரிசல்ட் வந்த அப்புறம் சந்தி நான் சொல்றேன் லைஃப்க்கு என்ன செய்வோம். சார் அந்த எம்சிக்யூக்கும் எஸ்ஏக்கும் இருக்கிற அந்த கெப்ல என்ன சார் செய்யணும்? ஸ்ட்ரக்சரை நீ பார்க்க ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா செய்து பார்க்கலாம். நீ அதுக்கு சாய்ஸ் பண்ணாதே. இப்போ எந்த அளவுக்கு மேக்சிமம் பார்க்கலாம். விளங்குதா? பார்த்த கேள்வி எல்லாம் இங்க அங்க வந்து என்னன்னா செய்து பார்க்காம கேள்வியையும் பாஸ் பேப்பர் விடையும் பார்க்கறது பெஸ்ட். அதெல்லாம் பார்த்து முடிச்சு உனக்கு டைம் இருக்க மாட்டாதான் வழியால இருக்கிற விசர் கேள்விகளை பார்க்கணும். சில கேள்விகளுக்கு சும்மா அதுக்கு ஆன்சரே இருக்காது. அப்படியே இல்ல, அதெல்லாம் பார்த்து தேவையில்லாம குழம்ப தேவையில்லை. விளங்குதா? பார்த்து அந்த விஷயத்த விளங்கி கொண்டீங்களாண்டாலே ஓகே. அப்போ சார் 10 எம்சிக்கு போறேன்னு சொன்னார். ஓம் சார் பயோ முடிச்சிட்டு 10 எம்சிக்கு ஓவர் நான் போறேன்னு சொன்னீங்க. அது முடிக்கிறா 50 எம்சி குறைக்க போறோம். 50 எம்சி குறைக்க போறோம். சார் அப்படியே எக்ஸாம் முடிய போடுவோம் சார். எக்ஸாம் முடிய போடுவோம் சார் 10 எம்சி ஒரு நாளைக்கு. போடுவோம். எக்ஸாம் முடிய போடுவோம். நம்ம எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மீட்டிங் போட்டு போடுவோம். 10 எம்சி என்ன சார்? என்னதுக்கு போன முறை எல்லாம் போடலாம். இந்த முறை ஏன் போடவில்லை என்றால் பேப்பர் வெயிட் பெருசா இல்லை. நிறைய 50 எம்சி படிச்சிட்டோம். சரி, அடுத்த பேஜ் கேப்ப சார். பலன் பேப்பர் கிளாஸ் தருவீங்க சார். அடுத்தது கேப்ப சார் ரிவிஷன் அடுத்த கிளாஸ் அப்ப சார் அடுத்த ரிவிஷன் கிளாஸ் சார். ஒழுங்கா செய்யுங்க ப்ரோ. இந்த 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 ரிசல்ட்ஸோடயே நீங்கள் யூனிவர்சிட்டி போய் எனது வாழ்த்துக்கள். சரி, ஓகே சார். Thank you. ஓகே சார், thank you சார். பிரேயர்ல சேர்த்து கொள்ளுங்க. சார் ஓபனிங் நாளைக்கு சார் ஒரு கமெண்ட் வாங்க சார். கேமராக்கு வந்து வாங்க சார். செமோத்த காட்டுங்க சார் கொஞ்சம். செமோத்த காட்டுங்க சார். ஓகே சார். அப்படியே சார் அப்படியே நில்லுங்க. Thank you sir. Goodbye sir. Thank you sir. Goodbye sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Okay, bye. Thank you sir. Bye sir. Exam முடிய phone number காட்டுங்க.
சார் உங்க நம்பர் என்ன? நம்பரை தாங்க சார். நம்பர்ல Phone சார் number. இல்ல சார் முடியறதுக்குள்ள நம்புற மாதிரி சார் ஒர்க் பண்ணுங்க தானே? ஆன்சர் பண்ணுவீங்க. Okay. சார் ஒர்க் பண்ணுங்க தானே? ரிசல்ட் வந்து அடிச்சு சொல்லுங்க. ரிசல்ட் என்ன ரிசல்ட் தானே அடிச்சு சொல்லுங்க. ரைட். ஓகே ஓகே. Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. நன்றி நன்றி. பாய். Okay, okay.